ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈசிஆர் ராயல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நாம் இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்கலாம். ஃபார்ம் லேண்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸில், ஈசிஆர்லேருந்து 1 கிலோமீட்டரில் ரொம்ப அழகான ப்ராப்பர்ட்டி. வில்லேஜ் ரெசார்ட் அண்டு ரெசிடென்ஷியல் ஏரியா ப்ளாட்ஸ் இருக்க ஃபார்ம் லேண்ட் சுற்றி இருக்கிறதுல ஒரு அருமையான காம்பவுண்டட் ப்ராப்பர்ட்டி, ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி அதோட ஏரியல் வியூ தான் நம்ம ஃபுல்லாக வியூ பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப அழகான ப்ராப்பர்ட்டி, தார் ரோடு மேலே அமைஞ்சிருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் அது. ரிட்டையர்மெண்ட் பீப்புளுக்கு ஏற்ற சொல்யூஷன், நல்ல அருமையான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இது. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாக இருக்குது, அதை பற்றி என்ன விஷயம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கானதாக கூட இருக்கலாம், நீங்கள் தேடிட்டு இருக்கிறதாக கூட இருக்கலாம். வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியோட ஏரியல் வியூவில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். ரொம்ப அழகான ப்ராப்பர்ட்டி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சவுத் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி. டோட்டலாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 கிரவுண்ட்ஸு, இல்லை பார்ஷியலாக எடுத்திங்கன்னா ஒரு சவுத் ஃபேஸிங்கும் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங். நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நியர்பை ரெசிடென்ஷியல் ஏரியாலே இருக்கிற ஒரு ஃபார்ம் லேண்டு. சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபார்ம் ஹவுசஸ்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு வில்லேஜ் ரெசார்ட் இருக்குது. இந்த ஏரியா வந்து சுற்றி ஒரு 200 ஏக்கர்ஸுக்கு மேலே இன்டெகிரேட்டட் ஃபார்ம்ஸாக இருக்குது. இந்த இடத்துல என்னென்னா இடிஏ கிளப் ஹவுஸு, இப்போ அது மட்டும் இல்லாமல் அசோக் நந்தவனம் புது லேஅவுட்டு. அந்த இடத்துல அந்த விலைக்கு கம்பேர் பண்ணும் போதெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப வந்து லோ பட்ஜெட்டே, ரொம்ப அருமையான காம்ப்ரமைஸ்டு ரேட்டில் அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி இது. இந்த ப்ராப்பர்ட்டி ஈசிஆர்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் சிட்டிலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிரைவிங்கு, செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிரைவிங்கு தான். இங்கே இருக்க ஒரு பஜார் ஜங்ஷனுக்கு போனோம்னா ஒரு 5 நிமிஷம் தான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, ஏடிஎம் பேங்க்ஸ்லாம் போனால் ஒரு 10 நிமிஷம் தான் உங்களுக்கு. ஸோ எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் இருக்கிற மாதிரி சிபிஆர்ஆர் ரோடு புதுசாக போட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து இது இங்கேருந்து ஒரு 10-15 நிமிஷம் உங்களுக்கு வந்து ஃபுட்பால் ஸ்டேடியம், இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட்ஸு. அடுத்தது ரயில்வே ப்ராஜெக்ட் வருது இப்போ உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து ஸோ மெனி திங்ஸ், அதாவது நிறைய டெவலப்மெண்ட்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டி அப்ராக்சிமேட் டிராயிங் நான் சொன்ன மாதிரி 10,000 அண்ட் 5,000. ரொம்ப அழகான ப்ராப்பர்ட்டி. ஃபுல்லாக எடுத்திங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நல்ல ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி ஸ்விம்மிங் பூல் பண்ணிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மகாபலிபுரம் சரௌண்டிங்கில் சென்னை பார்ட் 2ல் இன்றைக்கி கூட பேப்பரில் வந்திருக்க ஆட்டில் 1200 கிராமங்களில் இணைச்சிருக்காங்க. சென்னை மெட்ரோவாகவே இணைச்சிட்டாங்க உங்களுக்கு. அதுக்கு உண்டான அறிவிப்பு இன்றைக்கும் திரும்பவும் வந்திருக்குது உங்களுக்கு. அதனால் சென்னைக்குள்ளே அடுத்த சென்னை உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அதோடைய ஜூரிஸ்டிக்ஷனில், அதோடைய இதில் வந்து உங்களுக்கு லிமிட்டில் வரா மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பட்ஜெட்டுங்கள்லாம் இப்போ தாங்க கிடைக்கும். கண்டிப்பாக இன்னும் ஒரு 6 மந்த் போச்சுன்னா இந்த மாதிரி ரேட்டில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே 6 மந்த் பிஃபோரே நான் சொல்லியிருந்தேன், அப்போ வேறு ரேட்டு, இப்போ மாட்ரேட் பட்ஜெட்டு, இன்னும் ஹை பட்ஜெட் ஆகிடும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். அதில் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டி. ஏன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டு. வாட்டர் ஃபெசிலிட்டி, வாட்டர் சோர்ஸ் நல்ல அருமையான ஸ்வீட் ட்ரிங்கிங் வாட்டர் சோர்ஸு. சாயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான சாயில், மண் வளம் நல்ல அருமையான மண் வளம். நீங்கள் ஃபார்ம் டெவலப் பண்ணுறதுக்கு ஏற்ற அருமையான ப்ராப்பர்ட்டி. இங்கேருந்து உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கிறதால வீடு கட்டி நீங்கள் குடியேறலாம். இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வீடு, எதற்கையும் வீடு, சுற்றி உங்களுக்கு அருமையான வீடுங்க. ஃபார்ம் பிளாட்ஸு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சவுத் ஃபேஸிங்கில் இருக்கும். அதுவும் இல்லை, காம்பவுண்ட் போகிறதுக்கு இப்போ நியர்லி இந்த காம்பவுண்ட் போகிறதுக்கு ரொம்ப மினிமமாக பார்த்தீங்கன்னா கூட 10 lakhs ஆகுங்க. அந்த மாதிரி அருமையான ஒரு காம்பவுண்டட் ப்ராப்பர்ட்டி. உள்ள தேக்கு மரங்கள் இருக்குது உங்களுக்கு. அது இன்னும் நீங்கள் ஃபார்ம் டெவலப் பண்ணிங்கன்னா நிறைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மரங்களை வச்சு நல்ல அழகான ஒரு ஸ்விம்மிங் பூல் வீடு கட்டலாம். இல்லை ஒரே ஃபேமிலியில் இருக்கவங்க 3 பேருக்கு ப்ராப்பர்ட்டி தேவைன்னாலும் 3 பேராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி. இன்னொன்று கேட்டிங்கன்னா டிடிசிபிக்கு எலிஜிபிள் ப்ராப்பர்ட்டி. இது ஃபார்ம் பிளாட்ன்றதுனால நீங்கள் எப்போ வேணாலும் டிடிசிபி வாங்கலாம். நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டில் கன்வெர்ட் ஆகி லேஅவுட்டில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தான். அந்த ஏரியா சுற்றி இருக்கிற அந்த ஏரியாவோட ஏரியல் வியூ பார்க்குறீங்க. ரெசிடென்ஷியல் ஏரியாவை சுற்றி எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வெல் நெய்பர்ஹுட், நல்ல வாட்டர் சோர்ஸ், அதே மாதிரி சாயில் நல்ல சாயில், ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஈஸியாக உங்களுக்கு சுற்றி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்க ஏரியாவில் அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. புதுசாக சிபிஆர்ஆர் ரோடு போட்டுட்ருக்காங்க. ஸோ நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈசிஆர் ராயல் ப்ராப்பர்ட்டிஸ். உங்கள் ஆஷி. நன்றி, வணக்கம்.